அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அன்புமணி தான் தவறு செய்தவர் என்று மருத்துவர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தான் தவறு செய்து விட்டதாகவும் அன்புமணியை 35 வயதில் எம்பி ஆக்கி விட்டதாகவும் அவர் பேசியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் தரப்பிலிருந்து? என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக தர்மபுரியில் நடந்த ஒரு கூட்டத்துல அன்புமணி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றும் நானும் பார்த்தேன் என்றும், நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் என்னை பதவி நீக்கம் என்று அன்புமணி பேசினார் என்றும் அது குறித்து மருத்துவர் ராமதாஸ் தற்பொழுது விளக்கம் அளித்து வருகிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பக்கூடிய முயற்சி என்றும், தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரரிடமும் அனுதாபம் பெற முயற்சி செய்துள்ளார் என்றும், அதற்கு விளக்கம் அளிப்பது என்னுடைய தான் தற்பொழுது பேசி வருகிறார். அன்புமணியை 35 வயதில் என் சத்தியத்தை மீறி மத்திய அமைச்சராக அந்த பதவியை அளித்தது நான் செய்த தவறு செய்து விட்டேன் என்றும், அன்புமணிதான் தவறு செய்தார் என்றும், தவறான ஆட்டத்தை துவக்கி அடித்து ஆடத் தொடங்கியவர் அன்புமணிதான் என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கார். பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் என்ன நடந்தது உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். மேடை நாகரிகம் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் என்று அன்புமணி மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். முகுந்தனை இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்தேன் என்றும், உடனே மேடையில் மறுப்பு தெரிவித்தது சரியா என்றும், காலை ஆட்டியது சரியான செயலா என்றும், மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக வீசியது யார் என்றும், 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் என்று மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்ந்த கண்ணாடி என்னும் கட்சியை போட்டு உடைத்தது யார் என்றும், அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என வருத்தத்தோடு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் பேசி வருகிறார். 45 ஆண்டுகள் இந்த கட்சியை கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன் என்றும், அதற்கு அன்புமணி களங்கம் ஏற்படுத்தி விட்டார் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் நான் கண்ட அவமானங்களும் இழி சொற்களையும் இந்த ஊமை மக்களுக்காக கடந்து வந்து விட்டேன் என்றும், வளர்த்த கடா வீடு கொண்டு இடித்ததில் நிலை கொண்டு போய்விட்டேன் என்றும் ஒரு வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். இத்தனை வெற்றியுடன் கடந்து செல்வேன், கட்சியை இடையூறாக பலரும் இருந்து வந்துள்ளார்கள், அதையெல்லாம் கடந்துதான் இந்த கட்சியை வளர்த்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்காக பயன்படுத்த நினைத்தேன் என்றும், ஜி.கே. மணியோடைய மகனான தமிழ்குமரனை சினிமா உலக நட்போடு விளம்பரம் இயக்கத்துக்கு பயன்படும் என்றும், அதற்காக அவருக்கு பதவி வழங்கியதாகவும், அதற்கும் அன்புமணி தடையாக இருந்ததாகவும், அவருடைய நியமனத்தை நிராகரித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கார். நியமனம் கடிதம் கொடுத்தேன், ஆனால் அதை ராஜினாமா செய்ய சொன்னார். 2 மாதம் பொறுத்து பார்த்தேன், முடியவில்லை என்றும், அதன் பின்னர் நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அவரை, அதாவது தமிழ்குமரனை கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் அன்புமணி தெரிவித்ததாகவும், அன்று பொதுக்குழு கூட்டத்திற்கு அவருடைய மனைவி குழந்தைகளோடு தமிழ்குமரன் கலந்து கொள்ள வந்த போது இவர் வரக்கூடாது என்று கூறினார். அவர் குடும்பத்தோடு வந்தவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார். 2 மாதம் கழித்து ராஜினாமா செய்ய சொன்னார் அன்புமணி ராமதாஸ் என்றும், அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். கட்சியுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியினருடைய ஆலோசனைகளை அன்புமணி ஏற்படவில்லை என்றும், 19 பேரில் ஏதாவது பேசினால் அவர்களை பேசக்கூடாது என்று அன்புமணி தெரிவித்ததாகவும் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கார். என்னை விமர்சனங்கள் என்ன கட்சிக்காரரிடம் கூறுவேன் என்றும், கடிதம் எழுத சொல்வேன் என்றும், அப்படியெல்லாம் கட்சியை நான் வளர்த்தேன் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்த நிலையில் அன்புமணிக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என்றும், கட்சியின் வளர்ச்சிக்காக சேலம் தர்மபுரி மாவட்டங்களுக்கு தான் சென்ற போது நான் அங்கு மைக்கு வைத்து பேசக்கூடாது என்று எனக்கு அன்புமணி கட்டளை இடுகிறார் என்றும், 200 பேருக்கு மேல் கூட்டம் வரக்கூடாது என்றும், நான் தங்கியுள்ள உணவு வீடியில் தான் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை போடுகிறார். யார் உழைத்து வளர்த்த கட்சிக்கு யாருக்கு கட்டளை இடுவது என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை மருத்துவர் ராமதாஸ் வைத்திருக்கார். தொடர்ந்து அன்புமணி மற்றும் மருத்துவர் ராமதாஸ் இடையே கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் மேலும் அந்த கருத்து மோதல்கள் மேலும் அதிகப்படுத்தும் வகையில இந்த பேச்சானது இருக்கிறது. 95,000 கிராமங்களுக்கு சென்று என்னுடைய கால்கள் படாத இடமே இல்லை என்றும், காடு மேடு சென்று வளர்த்த இந்த கட்சி என்றும், மாவீரன் குரு
பாரத கட்சி என்றும் இதெல்லாம் பார்த்து நிர்வாக குழுவில் அன்புமணிக்கு தலைமை பண்பே இல்லை என்ற நான் கருத்தை ஏற்கனவே சொல்லியிருப்பதாகவும், ஆனால் அவர் எனக்கு கட்டளையிடுவதாக யார் யாருக்கெல்லாம் கட்டளையிடுவது என்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து அன்புமணி மீது வைத்திருந்தார். அன்புமணி தர்மபுரியில் நடந்த கூட்டத்தில் ஒரு வருத்தத்தை தெரிவித்திருந்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, அப்படி என்ன தவறு செய்து விட்டேன், என்னை ஏன் பதவியை விட்டு நீக்க வேண்டும் என்று வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்றைய தினம் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் விரைவில் சமரசம் ஏற்படும், இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது ராமதாஸ் தரப்பிலிருந்து அன்புமணி மீது பல்வேறு சரமாரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம் கோகுல், இணைப்பில் இருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு